Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ப்ராக்டிக்கலுக்கான சரிங்களா சிஓஏல ப்ராக்டிக்கலுக்கான நோட்பேட் வேர்ட்பேட் தான் பார்க்க போகிறோம். அதில் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது, இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது சரிங்களா, சிமிலர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி மெனூஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், இதில் மெனூஸ் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கும். அது கூடயே நம்மளுடைய சிஓஏ மெட்டீரியலில் இருக்க ஷார்ட்கட் கீஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, அதை வந்துட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது கீபோர்டோட ஷார்ட்கட் கீஸ் சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறத பாருங்கள், காப்பி பண்ணுறது Ctrl+C அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். COA எக்ஸாம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், Ctrl+V அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம ஷார்ட்கட் கீ கொடுக்காம ரைட் சைடு கொடுத்து பேஸ்ட்டும் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ காப்பி பண்ணுறதுக்கு நம்ம Ctrl+C யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணணும்னா Ctrl+V யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரைட் சைடில் கிளிக் பண்ணி நம்ம பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் ஷார்ட்கட் என்ன, Ctrl+V சரிங்களா. காப்பி பண்ண Ctrl+C, பேஸ்ட் பண்ண Ctrl+V வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜஸ்ட் பேசிக்காக இருக்கிற ஷார்ட்கட் கீஸ். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்கும், தெரியலனா ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே அடுத்து இருக்க ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது Ctrl+X சரிங்களா. கட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, Ctrl+X. ஸோ இப்போ இதை அப்படியே கட் பண்ணி நம்ம கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது COA எக்ஸாம் அப்படிங்கிறத நான் கட் பண்ணுறேன், Ctrl+Xஐ யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது பேஸ்ட் பண்ணலாம், Ctrl+V யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு என்ன, Ctrl+X சரிங்களா. காப்பி பண்ணால் என்ன ஆகும், கட் பண்ணால் என்ன ஆகும், காப்பி பண்ணால் நம்ம ஒரு வேர்டை காப்பி பண்ணால் அது மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். ஆனால் ஒரு வேர்டை கட் பண்ணுறப்போ அந்த வேர்டு ஒரு வேர்டை காப்பி பண்ணுறப்போ அந்த வேர்டு பார்த்திங்கன்னா மேலேயும் இருக்கும், எங்கே பேஸ்ட் பண்ணுறப்போ அந்த இடத்துலையும் இருக்கும். ஆனால் கட் பண்ணுறப்போ நமக்கு அந்த வேர்டு அப்படியே கட் ஆயிரும் சரிங்களா. அந்த இடத்துல இருக்காது, எந்த இடத்துலேருந்து எடுக்கிறோமோ அந்த இடத்துல இருக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸ், காப்பிக்கும் கட் பண்ணுறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் Ctrl+V வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. கட் பண்ணாலும் சரி காப்பி பண்ணாலும் சரி, நம்ம ஒரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம Ctrl+V அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷார்ட்கட் கீயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். பேசிக்காக இருக்க இந்த மாதிரி ஷார்ட்கட் கீ எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒன் வேர்டில் நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஒன் வேர்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் வந்துட்டு கேட்பாங்க ஓகேங்களா. அடுத்து இப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி சரிங்களா, கர்சரில் அதாவது மவுஸில் ரைட் சைட் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்குறோம் சரிங்களா. அப்போ ரெண்டு வழியில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா. அடுத்து மேக்ஸிமைஸ் விண்டோ F1 ஆர் விண்டோஸ் லோகோ கீ ப்ளஸ் அப் ஏரோ சரிங்களா. விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா F11 சரிங்களா. இல்லைன்னா விண்டோஸ் லோகோ கீ இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கிறது என்ன, F11 அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. F11 யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு விண்டோஸை மேக்ஸிமைஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, நம்ம அந்த F11 ப்ரெஸ் பண்ணுறப்போ ஸ்க்ரீன் சின்னதாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகவும் மாறும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ஷார்ட்கட் கீயோட யூசேஜ். ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கும், அதை விட நல்லா பெருசாக மாறும், மேக்ஸிமைஸாக இருக்கும் சரிங்களா. அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே சரிங்களா. எழுதி பார்த்துக்கோங்க ஒன்ஸ். நீங்கள் வந்துட்டு சிஸ்டமில் நம்ம அதை யூஸ் பண்ணியும் பார்த்துக்கணும் சரிங்களா. அடுத்து ஓப்பன் டாஸ்க் வியூ, அதுக்கு விண்டோஸ் லோகோ கீ ப்ளஸ் டேபு சரிங்களா. ஓப்பன் டாஸ்க் வியூ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வருதா,
இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், அதாவது ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நோட்பேட் ஓப்பனில் இருக்குது, நோட்பேட் ++ ஓப்பனில் இருக்குது, VLC மீடியா பிளேயர், COA இந்த ஃபோல்டர் ஓப்பனில் இருக்குது சரிங்களா, இந்த PDF ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம், விண்டோஸ் லோகோ கீ அந்த பட்டனையும் டேபையும் ப்ரெஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே அண்டு ஹைடு தி டெஸ்க்டாப், அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோகோ கீ +D சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் ஆப்ஸ் சரிங்களா. அதாவது இப்போ நான் வந்து மல்டிபிள் ஆப்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் சரிங்களா, மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், MS வேர்டு நோட்பேடுன்னு நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு MS வேர்டில் இருக்கேன், நான் நோட்பேடுக்கு போகணும் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல Alt Tab அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட் கீ வந்துட்டு யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அது வந்துட்டு ஒன்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு மல்டிபிள் இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ Alt Tab வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சரிங்களா. ஓகே 1 செகண்ட். ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் ஆப்ஸ் Alt + Tab அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் ஓப்பனில் இருக்கோ அதெல்லாம் வரும். அப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நோட்பேட் வேணும்னா நோட்பேட், இல்லை COA மெட்டீரியல் வேணும்னா அது, வீடியோனா வீடியோ. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ தான் Alt + Tab அப்படிங்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் தி குயிக் லிங்க் மெனு சரிங்களா. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ பாருங்கள், விண்டோஸ் லோகோ கீ +X சரிங்களா. அப்போது விண்டோஸ் லோகோ கீயையும் எக்ஸையும் ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதில் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா மெனூஸும் இருக்கும், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், சர்ச், ரன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம வந்துட்டு அந்த மெனூஸ்க்கு சீக்கிரமே நம்ம போய்க்க முடியும் சரிங்களா, டக்குன்னு போய்க்க முடியும். அதுக்கு இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு அது டக்குன்னு ஓப்பன் ஆகி வந்துடும் சரிங்களா. ஸோ சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் அது கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன், ஸோ ஸ்லோவாக இருக்கனால லேட் ஆகுது. இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு சரிங்களா, அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக் யுவர் PC, அதுக்கு வந்துட்டு விண்டோஸ் லோகோ கீ +L அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட PC வந்து லாக் ஆயிரும் சரிங்களா. ஸோ இப்போது விண்டோஸ் லோகோ கீ கீழே நம்ம கீபோர்டில் விண்டோஸ் லோகோ கீ +L கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஸ்க்ரீன் வந்து லாக் ஆயிரும். ஸோ அது ரெக்கார்டிங்கில் நம்மளுக்கு இருக்காது, லாக் ஆகி நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. லாஸ்ட்டாக பாருங்கள், நம்மளுக்கு ஸ்க்ரீனை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, விண்டோஸ் லோகோ கீ +print screen அப்படிங்கிற ஒரு பட்டன் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, நம்மளோட கீபோர்டில் டாப்பில் இருக்கும், டாப் ரைட் சைடில் இருக்கும் print screen அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இப்போ இந்த மாதிரி விண்டோஸ் லோகோ கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ ஸ்க்ரீன்ஷாட் நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம என்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அப்போதைக்கு என்ன ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அட் த சேம் டைம் அதை நம்ம எடுத்துட்டோமா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்ணிக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் MS வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீன்னு பார்த்தோம் இல்லையா, Ctrl+V யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களோ அது வந்துட்டு நம்மளுக்கு அங்கே நம்ம அந்த MS வேர்டு டாக்குமெண்ட்டில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. நம்மளுக்கு வந்து மொபைலில் இருக்க மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நம்மளுக்கு அப்படியே ரைட் சைடு டாப்பில் வந்துட்டு வரும். ஒரு சில மொபைல்ஸ், மேக்ஸிமம் எல்லா மொபைல்ஸ்லையுமே நம்மளுக்கு அப்படி வரும், அந்த மாதிரிலாம் சிஸ்டமில் இருக்காது சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கீ என்ன, FN + விண்டோஸ் லோகோ கீ +ஸ்பேஸ் பார். இதை விட எது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு விண்டோஸ் லோகோ கீயையும் பிரிண்ட் ஸ்க்ரீனையும் ப்ரெஸ் பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒன்ஸ் உங்களுக்கு மறக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை எழுதி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இப்படி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நோட்பேட் ++ல் நம்ம சம்திங் ஏதாவது ஒரு ABCD சம்திங் நம்ம வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ணி
நம்ம அதை பேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஜஸ்ட். சரிங்களா? ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன, விண்டோஸ் லோகோ கீயையும் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற பட்டனையும் நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ரெண்டே அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் ஆகிருக்கும். சரிங்களா? பிரிண்ட் எடுத்துருக்கும். ஸோ வேர்ட் பேடை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? அந்த ஸ்க்ரீன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது. Ctrl+V கொடுத்தா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுதான் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீனுக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக இருக்க ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்மளுடைய பிடிஎஃப்ல இருக்கும் இல்லையா, அதான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒர்க்கிங் வித் நோட் பேட் அண்டு வேர்ட் பேடு. சரிங்களா? ஸோ நோட் பேடுக்கும் சரி வேர்ட் பேடுக்கும் சரி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. சிமிலர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதில் அட் த சேம் டைம் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மெனூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு, மெனுனா என்ன, நம்மளுக்கு ஹோம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மெனூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. சரிங்களா? ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள் நோட் பேடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? பேசிக்காக இருக்க ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறது எம்எஸ் வேர்டில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, டாக்குமெண்ட்ஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நோட் பேடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கும். அடுத்தது என்ன, வேர்ட் பேடு. இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் சம் அடிஷ்னல் ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது வேர்ட் பேடில். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? நோட் பேடை விட வேர்ட் பேடில் என்ன இருக்குது, சம் அடிஷ்னல் ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு வேர்ட் பேடில் இருக்குது. இது ரெண்டுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போது நோட் பேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே, அதில் க்ரியேட்டிங் ஃபைல், ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். சர்ச் பாரில் நோட் பேட் NOTE அப்படின்னு எடுத்தால் நமக்கு இப்படி வந்துடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெனூஸ் பாருங்கள், ஃபைலு, எடிட்டு, ஃபார்மேட், வியூ, ஹெல்ப், இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபைலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நியூ விண்டோ, ஓப்பன், சேவஸ், பேஜ் செட்டப், பிரிண்ட்டு, எக்ஸிட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வித் ஷார்ட்கட் கீஸ் அதிலே அவைலபிளாக இருக்குது பாருங்கள். Ctrl+N என்ன, நியூவாக ஓப்பன் ஆகும். நியூ விண்டோ, இதே மாதிரி இன்னொரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணணும்னா Ctrl+Shift+N அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இப்படி நம்ம நோட் பேடில் ஒர்க் பண்ணுறப்போ அதில் ஷார்ட்கட் கீஸ் பார்க்குறீங்க இல்லையா, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்கு எந்தெந்த ஷார்ட்கட் கீ அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மைண்டில் நல்லாவே நிற்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். COA எக்ஸாம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 2 3 4 5 6 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன ஆப்ஷன், நியூ அப்படிங்கிறது. இப்போது நியூ அப்படிங்கிறது நம்மளுக்கு நியூ விண்டோவை ஓப்பன் ஆகிறதுக்கு. சரிங்களா? அதாவது நியூ ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் நியூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே என்ன கேட்குது, do you want to save changes to untitled அப்படிங்கிறப்போ இதை நம்ம சேவே பண்ணல. ஜஸ்ட் இப்போ தானே ஓப்பன் பண்ணோம் நோட் பேடை, இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். சேவே நம்ம இன்னும் பண்ணல. இப்போ இது என்ன கேட்குதுன்னா, do you want to சேவ் பண்ணுறியா, இல்லை அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேவ் பண்ணுறீங்களா, இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களா, டோன்ட் சேவ் பண்ணலையா, இல்லை கேன்சலா அப்படிங்கிறது. கேன்சல் அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும், இதே ஸ்க்ரீன்லேயே இருக்கும். டோன்ட் சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா சேவ் பண்ண தேவையில்லை. சேவ் கொடுத்தோம்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு நியூ விண்டோ அப்படின்னு இருக்குது. புதிய ஸ்க்ரீன் வந்துட்டு நம்மளுக்கு வரும். இதே மாதிரி நோட் பேட் மாதிரியே இதே மாதிரி இன்னொரு அனதர் ஸ்க்ரீன் வந்துட்டு நம்மளுக்கு வரும். அதுதான் இப்போ வந்தது இல்லையா, பாருங்கள் 2 இதாக இருக்குது. ஸோ 2 நோட் பேடாக இருக்குது இல்லையா, அதுதான் நியூ விண்டோ அப்படிங்கிறது. ஓப்பன் அப்படின்னா என்ன, ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபைல்ஸை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது. நம்ம இன்னும் எதுவுமே சேவ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைலை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் சேவ் பண்ணுறப்பே பாருங்களேன், .txt அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது எக்ஸ்டென்ஷன். அது வந்துட்டு ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த இதில் என்னென்ன வருது அப்படிங்கிறது. MS வேர்டில் என்ன வரும், சரிங்களா, வேர்ட் பேடில் என்ன வரும், இது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கொடுக்குற நேமுக்கு பக்கத்தில் TXTனா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் சேவஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதில் நம்ம சேவ் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம்? ஓகே, மேலே பாருங்கள், அதாவது அந்த ஸ்க்ரீனில் மேலே பாருங்கள், திஸ் பிசி டெஸ்க்டாப் அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணமோ அந்த பாத் வந்து மேலே இருக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம அந்த பாத்துக்குள்ளே போகணும். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. திஸ் பிசியில் டெஸ்க்டாப் அப்படிங்கிற இடத்துல நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். COA1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவஸ் கொடுத்துட்டேன், ஸோ அது மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம டேரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அது வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த பாத்தில் அது இருக்குது. ஓகேங்களா? அந்த பாத்தில் இருக்குது. COA1.txt இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இது ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்போது சேவஸ்னால் என்ன? சேவஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வேறு ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு சேவஸ் பண்ணி, அதாவது அந்த நேமை வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போது நான் வந்துட்டு COA1 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை சேவஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அப்போ ஃபைலில் சேவஸ் போய்க்கலாம். சேவஸ் போயிட்டு இப்போ வந்து 1 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். CON அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்துட்டு வேறு ஒரு லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணணும். ஓகேங்களா? வேறு ஒரு லொக்கேஷனில் நம்ம அதை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 1 செகண்ட். ஸோ சேவஸில் 1 வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு லொக்கேஷன். சரிங்களா? ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் COA அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போது வேற ஒரு லொக்கேஷனில் நமக்கு வந்துட்டு சேவ் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த COA ஃபோல்டருக்குள்ளே COA.txt அப்படிங்கிற நம்ம COA நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு வந்துடுது. .txt அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டு. சரிங்களா? இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதனால தான் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்ம சேவ் பண்ண நேமுக்கு பக்கத்தில் .txt அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்த்துருக்கோம்? இப்போ சேவஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஓகே, அதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சேவஸ்க்கு அப்புறம் பேஜ் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் சைஸு பேஜ் வந்து எந்த சைஸில் இருக்கணும், A4, லெட்டர், லீகல், அந்த மாதிரி. சோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ட்ரே அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, போர்ட்ரேட், அதில் போர்ட்ரேட்டு தான் கிளிக் ஆகிருக்கு. நம்ம மார்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம், அதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ப்ரிவ்யூவாக ரைட் சைடில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரிவ்யூவாக நம்ம வந்து இந்த ரைட் சைடில் பார்த்துக்கலாம். இங்கே வேல்யூஸ் நம்ம வந்துட்டு மாற்ற அந்த ரைட் சைடில் மார்ஜினோட வேல்யூ, அதாவது அந்த மார்ஜின் வந்து நம்மளுக்கு கம்மியாகிறதும் அதிகமாகிறதும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் அண்டு ஃபுட்டர், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்டர் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு நம்ம ஹெட்டரில் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் ABC நமக்கு ஹெட்டராக என்ன வேணும், ஜஸ்ட் நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு, அது ஹெட்டர்லேயும். ஃபுட்டரில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இந்த டாக்குமெண்ட் இதை பற்றினது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபுட்டர்லேயும் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பேஜ் செட்டப்பில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஹெட்டர் ஃபுட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டர் ஃபுட்டரில் நம்ம வேல்யூஸ் ஹெட்டரில் நம்ம நேம் கொடுத்துருப்போம், ஃபுட்டரில் நம்ம ஏதாவது இந்த டாக்குமெண்ட் இதை பற்றினது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போ தெரியும் அப்படின்னா அங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம், அது ஆன் த ஸ்க்ரீனில் தெரியாது. சரிங்களா? அந்த நோட் பேடில் இந்த ஸ்க்ரீனில் தெரியாது. ஸோ நம்ம பிரிண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்களேன், Ctrl+P பிரிண்ட்டு. ஸோ பிரிண்ட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஹெட்டரில் நீங்கள் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஃபுட்டரில் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வந்துட்டு வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியாது, நம்ம அதை பிரிண்ட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதில் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன, எக்ஸிட். ஸோ எக்ஸிட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஓகே, எடிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் அண்டு, கட், காப்பி, பேஸ்ட், இதெல்லாம் நார்மலாக இருக்கிறது தான். கட் பண்ணுறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது. அண்டு பண்ணுறது நம்ம பார்க்கல. அண்டுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, Ctrl+Z, அதை நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டெலீட்டு, சர்ச் வித் பிரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபைண்டு நெக்ஸ்ட்டு, ஃபைண்டு ப்ரீவியஸு, ரீப்ளேஸு, கோ டு, செலக்ட் ஆலு, டைம் டேட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பேசிக்காக இருக்கிறது என்ன, கட், காப்பி, பேஸ்ட்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது தான். பார்க்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு பண்ணுறது நம்ம வந்து பார்க்கல. ஸோ அண்டு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு அதை ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் 2025ன்னு இருக்குது. அதை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கட் பண்ணிடுறேன். சரிங்களா? அதை கட் பண்ணிவிட்டு எகெயின் எனக்கு அது வேணும்,
அப்போ அண்டோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு அதாவது இப்போ ஒரு விஷயத்தை கட் பண்ணிட்டோம், அந்த அந்த வேர்டு வந்து அந்த இடத்துல இல்லை, ஐயோ நான் தெரியாமல் நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு அந்த வேர்டு எகெயின் வேணும் அப்படின்னா அண்டோ அப்படிங்கிறது Ctrl+Z ஷார்ட்கட் கே. சரிங்களா? ஸோ அண்டோ பண்ணோம் அப்படின்னா திரும்பி அந்த லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோமோ அது திரும்பி நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணோமோ அது வந்து எகெயின் நடந்துடும். ஓகேங்களா? ஸோ கட் காப்பிலாம் நமக்கு தெரிஞ்சது தான். பேஸ்ட், டெலிட், ஃபைண்டு. ஓகேங்களா? ஃபைண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நோட் பேடில் சரிங்களா கர்சரை நம்ம எங்கே இப்போ ஃபைண்ட் வாட் அப்படிங்கிறது COA நான் கொடுத்துருக்கேன், ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். சரிங்களா? சாரி, இப்போ எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கெனாட் ஃபைண்டுன்னு வருது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம், ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கர்சர் இருக்கு இல்லையா? சரிங்களா? அந்த கர்சர் மவுஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த கர்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இப்போது நான் இதில் ஒரே ஒரு லைன் தான் டைப் பண்ணியிருக்கேன், COA எக்ஸாம் ப்ரிப்பேர் அப்படின்னு போட்டு 2025 அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கர்சரை வந்துட்டு நான் கீழே வச்சுருக்கேன்னு வைங்களேன், அந்த லைனுக்கு கீழே. ஓகேங்களா? டைப் பண்ணியிருக்க லைனுக்கு கீழே வச்சுட்டு நான் வந்துட்டு டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபைண்ட் பண்ணுறப்போ நமக்கு டவுன் அப்படின்னு ஒன் செகண்ட் இருங்க, ஃபைண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு வரும். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ஃபைண்ட் வாட் என்ன, எக்ஸாம்ங்கிற வார்த்தையை வந்துட்டு நான் ஃபைண்ட் பண்ணணும். டைரக்ஷன் என்ன, டவுன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு லைன் நம்ம ஒரே ஒரு லைன் தான் அடிச்சிருக்கோம், COA எக்ஸாம் ப்ரிப்பேர் அப்படிங்கிற ஒரே ஒரு லைன் அடிச்சிருக்கோம். அந்த லைனுக்கு கீழே கர்சரை வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஃபைண்ட் பண்ணியிருந்தோம்னா இது கெனாட் ஃபைண்டுன்னு தான் வரும். ஏன்னா கர்சருக்கு கீழே டவுன் தானே நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம், அப்போ கர்சருக்கு கீழே அதை தேடும். சரிங்களா? எக்ஸாம்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு தேடும், இல்லை கிடைக்கல, அப்போ அது கெனாட் ஃபைண்டு, கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லுது, ஃபைண்ட் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நம்ம வந்துட்டு அப்பன்னு கொடுத்துருந்தோன்னு வைங்களேன், சரிங்களா? அப்போது கர்சருக்கு மேலே பார்க்கும், நம்ம கர்சர் எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துல இருந்து மேலே பார்க்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த லைனுக்கு கீழே தானே நம்ம கர்சரை வச்சுருந்தோம், கர்சருக்கு மேலே தான் அந்த லைன் இருக்கா, அப்போ அந்த லைனில் எக்ஸாம், ஆமாம் எக்ஸாம்னு ஒரு வேர்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? மேட்ச் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அது நம்ம டிக் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது. சரிங்களா? அந்த பெரிய பேராகிராஃபில் நான் வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு சர்ச் பண்ணுறேன், ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? மேட்ச் கேஸ்னால் அந்த ப்ரிப்பேர் அப்படிங்கிற வார்த்தையில் அந்த வார்த்தைகள் இருக்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு எதெல்லாம் அது கூட நான் எதை ஃபைண்ட் பண்ணுறனோ அது கூட எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதையெல்லாம் எனக்கு கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் டைப் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இப்போ கர்சர் எங்கே இருக்குது, கர்சரை வந்து இந்த டாப்பில் வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த 1 to 333 அப்படின்னு இருக்கு இல்லையா? 1 செகண்ட், 1 to 333 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் வந்துட்டு டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் கொஞ்சம் 1 செகண்ட், ஓகே, அந்த இடத்துல நான் டாப்பில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைண்ட் பண்ணுறப்போ டவுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னாகும், கர்சர் வந்துட்டு 3 அப்படிங்கிற நம்பருக்கு அந்த டாப்பில் இருக்குது, டவுன் அப்படிங்கிறப்போ கீழே எக்ஸாம் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஃபைண்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னா அடுத்த எக்ஸாமை வந்துட்டு நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு கீழே ஃபைண்டு நெக்ஸ்ட் கொடுத்தா இல்லை, ஏன்னா அந்த வார்த்தையே இல்லை, 2 தடவை தான் எக்ஸாம் அப்படிங்கிற வார்த்தையே இருக்குது. இப்போது இதை வந்துட்டு நம்ம மறுபடியும் பண்ணலாம். எப்படின்னா, கீழே 777 லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, 56777 அப்படிங்கிறது, அங்கே கர்சரை வச்சுக்கிறேன். கர்சரை வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் ஆகாது, ஏன்னா அதுக்கு கீழே இல்லை, கர்சருக்கு கீழே. அப்புன்னு கொடுத்தா எக்ஸாம் அப்படிங்கிறது கர்சருக்கு மேலே. சரிங்களா? எந்த வார்த்தை இருக்கோ அதெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்து ஃபைண்ட் ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் சேம் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ஃபைண்ட் நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் ப்ரீவியஸ் எல்லாம் சேம் தான். ரீப்ளேஸ் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் வாட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கு நேராக நான் எக்ஸாம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ரீப்ளேஸ் வித் அப்படின்னு இருக்குது. இப்போது எனக்கு வந்து எக்ஸாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நமக்கு என்ன வேணும், எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்துட்டு
கொடுக்க போகிறோம். எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃபில் எக்ஸாம் அப்படிங்கிற வார்த்தைகள் நிறையா இருக்குது, இல்லை ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, இல்லை நிறையா இருக்குது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த வார்த்தை வேண்டாம், எக்ஸாம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக எக்ஸாமினேஷன் அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் வரணும். எக்ஸாம் வேணால் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு நமக்கு வரணும். அப்படிங்கிறப்போ ரீப்ளேஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களாங்க? நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது பாருங்களா, ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுக்கு கீழே ரீப்ளேஸ் அப்படின்ட்டு இருக்கோம், அதை கொடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த பேராகிராஃபில் எக்ஸாம்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே எனக்கு மாறணும், எக்ஸாமினேஷன்னு மாறணும். அப்படிங்கிறப்போ அது ரீப்ளேஸ் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கொடுத்துக்கலாம். ரீப்ளேஸ் கொடுத்தா ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாறும். சரிங்களா? அந்த வேர்டுக்கு பதிலாக எக்ஸாமுக்கு பதிலாக எக்ஸாமினேஷன் மாறும். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா எக்ஸாம்ங்கிற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே எக்ஸாமினேஷன் மாறும். மேலே பாருங்கள், எக்ஸாமினேஷன் மேலேயும் மாறிடுச்சு, அதுக்கு கீழே இருந்த லைன்லேயும் மாறிடுச்சு. கிளியராக இருக்குங்களா? எக்ஸாம்னு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்துட்டு மாறிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ரீப்ளேஸ்க்கும் ரீப்ளேஸ் ஆளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து செலக்ட் ஆல்னால் நம்மளுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். டைம் அண்ட் டேட்னா இந்த மாதிரி டைம் அண்ட் டேட் வந்துட்டு நம்மளுக்கு காட்டும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அண்டு கொடுத்தா நமக்கு இதுதான். அண்டு கொடுக்குறப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ஆக்ஷன் என்னவோ அது வந்துடும். ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபார்மேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. 1 செகண்ட். ஃபார்மேட்டில் நமக்கு வேர்ட் ரேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதோட யூசேஜ் என்ன? சரிங்களா? வேர்ட் ரேப் அதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்துட்டு ஒன்று டைப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் ஆர் ஒரு பேராகிராஃப் சம்திங் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டுக்காக நம்ம டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வேர்டு ரேப்பை நம்ம செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தோம். ஓகேங்களா? இங்கே வேர்ட் ரேப் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணாமல், இங்கே செலக்ட் ஆகிருக்கு, செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுறது ரொம்ப லென்த்தியாக ரைட் சைடில் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம நீங்கள் ஒரு பெரிய பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க, அது ரைட் சைடில் நமக்கு அந்த ஸ்க்ரீனை தாண்டி நமக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம அதை எழுத்து பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படி வேண்டாம், எனக்கு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வேணும். ஃபர்ஸ்ட் லைன் நான் டைப் பண்ணுறேன், அதோட கண்டினியூஸ் நான் டைப் பண்ணுறப்போ அது அப்படியே கீழே வந்துடணும், அடுத்த லைனாக வந்துடணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வேர்டு ரேப் அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுனால இதுதான் பெனிஃபிட்டு. ஓகேங்களா? இப்போது நான் இந்த லைனை வந்துட்டு சும்மா ஏபிசிடியே சும்மா நான் அப்படியே டைப் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போது அது அடுத்த லைனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? வேர்டு ரேப்பை செலக்ட் பண்ணாமல் விட்டோன்னு வைங்களேன். இப்போ நான் செலக்ட் பண்ணல, அது என்ன ஆகுது, அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. இதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லைனுக்கு வந்துட்டா தான் ஒரே ஸ்க்ரீன்லேயே எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால் வேர்ட் ரேப் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? கிளியராக இருக்குங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன ஃபாண்ட் என்ன ஃபாண்ட்ஸ் இருக்குது, ஃபாண்ட் ஸ்டைலு பிளாக்காக வேணுமா போல்டாக வேணுமா அந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? இது சிம்பிள், நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஃபாண்ட் ஸ்டைல் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ, அதில் ஜூம் பண்ணுறது, ஜூம் இன், ஜூம் அவுட், ரீஸ்டோர் டிஃபால்ட் ஜூம் இன் பண்ணால் இந்த மாதிரி ஆகும். ஜூம் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், அது கொஞ்சம் ஜூம் கம்மியாகும். சரிங்களா? அந்த லென்த், அந்த ஜூம் வந்து கம்மியாகுது, ஸ்க்ரீனோட ஜூம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள், ரீஸ்டோர் டிஃபால்ட் ஜூம். அது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும் அந்த ஜூமையை. சரிங்களா? லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது. ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்க்ரீனில் கீழே பாருங்களேன், 1 செகண்ட், கீழே பாருங்கள், LN12 அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் பாரை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணால் எனக்கு அது வரும் 100%. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, ரைட் சைடில் கீழே தெரியும்னு நினைக்கிறேன். LN5 COL1 100%, விண்டோஸ் CRLF UTF 8 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் சரிங்களா, அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வியூவில் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்துட்டு நம்ம அன்செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹெல்ப்பில் வியூ ஹெல்ப்பு, ஃபீட்பேக் இதெல்லாம் இருக்கும். அதில் மேக்ஸிமம் நம்ம அந்த ஹெல்ப் மெனு யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்ன, ஃபைலு, எடிட், ஃபார்மேட், வியூ, இது மட்டும் தான். சரிங்களா? ஸோ ஃபைலை பொறுத்த வரைக்கும் நியூ விண்டோ இந்த மாதிரி இருக்கும். எடிட்னா கட் காப்பி, ஃபார்மேட்னா ஃபாண்ட்டு இந்த மாதிரி இருக்கும். சாரி, ஃபார்மேட் அப்படிங்கிறது நம்ம இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா, வேர்ட் ரேப் இதெல்லாம். ஃபாண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும்
நம்ம வியூ அப்படிங்கிறது ஜூம் அவுட் பண்ணுறது, ஜூம் இன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது சரிங்களா மெனூஸில். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதைத்தான் இங்கே தியரியாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், நோட் பேடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அதை ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள் மைண்டில். என்ன பண்ணோம், நோட் பேடை ஓப்பன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நோட் பேடை ஓப்பன் பண்ணோன்னா நோட் பேடை எங்கே இருக்குது, நான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் அதாவது விண்டோஸ்க்கு பக்கத்தில் சர்ச் பாக்ஸ் இருக்குது, அங்கே நான் கிளிக் பண்ணி நோட் பேட் அப்படிங்கிறத டைப் பண்ணுறப்போ ஸ்க்ரீனில் வந்துச்சு. ஸோ நோட் பேடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நோட் பேடுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா. நம்ம அது உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், மெனூஸ் எல்லாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், அது செகண்ட் பாயிண்டில் பாருங்களேன், ஃபைலு, எடிட்டு, ஃபார்மேட்டு, வியூ, ஹெல்ப்பு, இந்த மெனூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஃபைலில் என்னென்ன இருக்குது ஓகேங்களா, எடிட்டில் என்னென்ன இருக்குது, ஃபார்மேட்டில் என்னென்ன இருக்குது, வியூவில் என்னென்ன இருக்குது, ஹெல்ப்பில் என்னென்ன இருக்குது, இதை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. இதைத்தான் பாயிண்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சைடு ஹெட்டிங்ஸ் மாதிரி ஒரு பிளாக் கலர் லிட் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணணும் சரிங்களா. ஓப்பன் பண்ணால் என்ன ஓப்பன் பண்ணணும், அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, அதெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதிடலாம் ஓகேங்களா. அப்படி எழுதினாலே நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்துட்டு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த தியரியை உட்காந்துட்டு மக்கப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி சிஸ்டமில் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஜஸ்ட் எழுதினாலே நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அது எழுதினாலே போதும் ஓகேங்களா. இதை உட்காந்து தியரியை உட்காந்து மக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத விட ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்து அது எழுதுறது தான் பெட்டர் என்னை கேட்டால் ஓகேங்களா. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபைலை வந்துட்டு எப்படி நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறது சரிங்களா. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல்னால் என்ன, ஆல்ரெடி இருக்க ஃபைல் அப்படிங்கிறது சரிங்களா. அடுத்து ஓப்பன் தி ஃபைல் மெனு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபைல் மெனு ஓப்பன் பண்ணால் என்னென்ன இருக்கும், நியூ, ஓப்பன், சேவஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு பேஜ் செட்டப், பிரிண்ட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். இது எல்லாமே தியரி. இப்போ நம்ம எதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தோமோ அதெல்லாம் தியரியாக இருக்குது, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம வந்துட்டு எழுதிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஸோ நான் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் சொன்ன மாதிரி பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆட் பண்ணியிருப்போமோ அது வந்துட்டு நமக்கு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரில் வந்துடும் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம நோட் பேடை வந்துட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, வேர்ட் பேட். இதில் சிமிலரான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ சர்ச் பாக்ஸில் வேர்ட் பேட் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், நமக்கு அது ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா. இதுவும் டாக்குமெண்ட் க்ரியேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நோட் பேடு வேர்ட் பேடையும் பொறுத்த வரைக்கும் சிமிலர் டிஃப்ரென்ஸ். ஃபைலில் பாருங்கள், நியூ, ஓப்பன், சேவஸ், பிரிண்ட், பேஜ் செட்டப். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேஜ் செட்டப்னால் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சைஸ் என்ன சரிங்களா, A4 வேணுமா, இந்த பேஜோட சைஸு, சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது அது டிஃபால்ட்டே தான். ஸோ லெஃப்ட்டு ரைட் அந்த மார்ஜின்ஸ், டாப்பு பாட்டம் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். மேலே ப்ரிவ்யூவாக நம்மளுக்கு அது ஷோ ஆகும், இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறது. அந்த பேஜோட சைஸ் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க முடியும் சரிங்களா. டாப் 5 கொடுத்தா என்ன ஆகுது, டாப்பில் வந்துட்டு 2 கொடுத்தா அப்போது அந்த பேஜில் வந்துட்டு டாப்பில் ஸ்பேஸ் வந்துட்டு எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம ப்ரிவ்யூலே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சென்ட் இன் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனும் எபோட் வேர்ட் பேட் எக்ஸிட் சரிங்களா. இதுதான் ஃபைலில் இருக்குது. ஹோம்னா என்ன, ஹோமில் நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வியூவில் பாருங்களேன், ஜூம் இன், ஜூம் அவுட் 100% சரிங்களா. ரூலர், ஸ்டேட்டஸ் பார், வேர்டு ரேப், மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஜூம் இன் பண்ணால் இந்த மாதிரி, ஜூம் அவுட் பண்ணால் இந்த மாதிரி ஆகும். 100%னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜூம் வந்து மாறும். ரூலர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து செலக்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஓகே, ஜூம் இன் ஜூம் அவுட் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அது யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிருக்கு, அதை அன்செலக்ட் பண்ணால் மேலே இருக்க அந்த ரூலர் போயிடும் சரிங்களா. இதுதான் ரூலர் சரிங்களா. அந்த நம்பருக்கு மேலே இருக்கு இல்லையா, அதுதான் ரூலர். ஸோ இந்த 1 2 3 4 5 அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ அதுதான் சரிங்களா. அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டேட்டஸ் பார்னால் என்ன, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் கீழே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த CAP 100% அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்டு ரேப்பு. அதில் என்னென்ன இருக்குது, ரேப் டு ரூலர், ரேப் டு விண்டோ, நோ ரேப் அப்படிங்கிறது சரிங்களா. இப்போ என்ன செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரேப் டு ரூலர் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. ரூலர்னால் என்ன, நம்மளுக்கு அந்த மேலே இருக்குது இல்லையா 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதுதான் ரூலர்.
ஸோ அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை ரேப் டு விண்டோ அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் போயிடும். அந்த ரூலரோடு சேர்த்து ஸ்க்ரீன் வந்து லெஃப்ட் சைடில் போயிடுது. சரிங்களா? ஸோ ரேப் டு ரூலர் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் சென்டரில் நம்மளுக்கு வந்துட்டு வரும். சரிங்களா? நோ ரேப்னால் இந்த மாதிரி நம்மளுக்கு மாறும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெஷர்மெண்ட் யூனிட்ஸ். சரிங்களா? அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சென்டிமீட்டராக எப்படி மாறுது, எந்தெந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறப்போ சென்டிமீட்டர்னால் அந்த ரூலரோட இது வந்துட்டு மாறும், வேல்யூஸ் வந்துட்டு மாறும். சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வியூவில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இதுதான் சிம்பிளாக இருக்கிறது. ஹோமில் பாருங்கள், பேஸ்ட் பண்ணுறது, கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, போல்டு பண்ணுறது. ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் பண்ணால் அது வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்துட்டு போல்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போது ABCDEFG அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம லெட்டர்ஸ் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுக்கலாம், இத்தாலிக் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் பண்ணாலும் பண்ணலாம், சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சைஸ் வந்து 36 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம். அதுக்கு வந்து U_ அப்படின்ட்டு அது ஏபிசிக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா அந்த ஏபிசி ஸ்ட்ரைக் அவுட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்க இந்த ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இப்போது ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, அது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ கலர் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி நம்பர்ஸை நான் வந்துட்டு பெருசு பண்ணிக்கிறேன். இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு கலர் வேணும் அப்படின்னா ஸோ அது எல்லாம் கொடுத்தோன்னா பேக்ரவுண்ட் கலர் மாறும். சரிங்களா? இந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும்னா மேலே பாருங்களேன் ஏ இருக்கு, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே இது மறுபடியும் அந்த குட்டி ஸ்மால் ஏ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? நம்ம இங்கே நம்பர்ஸாக மாற்றுறத நம்ம அதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது வந்துட்டு இந்த ஃபாண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா அந்த அலைன்மெண்ட்டுக்காக அந்த பேராகிராஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் அலைன்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புல்லட் வேணுமா இல்லை நியூமரிக் வேணுமா பாயிண்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். புல்லட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஏபிசி அப்படின்னு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே எதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு, பேராகிராஃப் அப்படிங்கிறதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு. அதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளிப்போர்டு, நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு, அடுத்து பேராகிராஃபு, அடுத்து இன்செர்ட்டு, அடுத்து எடிட்டிங். இதெல்லாம் வந்துட்டு மறந்துடாதீங்க. ஓகேங்களா? லைன் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு லைன் அடிச்சிருக்கோம், அதுக்குள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கணும். ஃபஸ்ட் லைன் என்ன 1 2 3, செகண்ட் லைன் 4 5 6. ஸோ இப்போ நான் 2.5 கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ அது பெரிய லைன் ஸ்பேஸ் வந்துட்டு வரும். ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் ஸ்பேஸ் அதிகமாக வரும். இப்போ 1.0 கொடுக்குறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி லைன் ஸ்பேஸ் வந்துட்டு கம்மியாகும். சரிங்களா? ஸோ அதுதான் லைன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. பேராகிராஃபில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் இந்த ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா அதில். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ஃபர்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த லைன் ஸ்பேஸிங். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு லைனுக்கும் இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே இந்த ஒரே பாக்ஸே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டில் லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது இப்போ நான் ஒரு வேர்டு வந்துட்டு எனக்கு லெஃப்ட்டில் வேணும் ரைட்டில் வேணும் அந்த அலைன்மெண்ட்ஸும் இதிலே யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பிக்சர் ஏதாவது நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிசியில் இருக்க இப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு இங்கே வந்துடும். சரிங்களா? அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும் ஃபோட்டோஸையும். சரிங்களா? நம்மளோட சிஸ்டமில் இருக்க ஃபோட்டோஸை. பெயிண்ட் ட்ராயிங் அப்படிங்கிறது என்ன, ஜஸ்ட் அந்த பெயிண்டிங் பண்ணுவோம் இல்லையா, நம்ம இது பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம், அதுதான். சரிங்களா? டேட் அண்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி டேட் அண்ட் டைம்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இன்செர்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய சிஸ்டமில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அதை நம்ம இப்போ இன்செர்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸை நம்ம இன்செர்ட் பண்ணணும்னா இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள்
அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்டர் ரீப்ளேஸு செலக்ட் ஆல் அப்படிங்கிறது எடிட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கு இல்லையா, எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே. ஸோ ஃபைன்னா என்ன, இப்போ நான் ஆல்ரெடி நம்ம நோட் பேடில் பார்த்த மாதிரி தான் சரிங்களா. ரீப்ளேஸ்னால் என்ன, ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது. செலக்ட் ஆல்னால் என்ன, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறது. இதெல்லாம் எடிட்டிங்குள்ளே இருக்குது. ஸோ கிளிப்போர்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஃபாண்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, பேராகிராஃப்குள்ளே என்னென்ன இருக்குது, இன்செர்ட்குள்ளே என்னென்ன இருக்குது, எடிட்டிங்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பேசிக்காக நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா. சரி, இப்போ இது வந்துட்டு ஒரு ஒன் வேர்டில் கேட்குறாங்கன்னு வைங்களேன். எப்படி கேட்குறாங்க, இப்போது வேர்ட் பேடில் ஒரு ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த மெனுவை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம உள்ளே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், இன்சர்ட் அப்படிங்கிறது. இன்சர்ட்னா என்ன, உள்ளே புகுத்துறது, நம்ம அதை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. அப்போது இன்சர்ட் அப்படிங்கிற நம்ம வந்து மெனுவை வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணணும், மெனு கிடையாது, இன்சர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஒரு லெட்டரை வந்துட்டு போல்டு பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பி யூஸ் பண்ணுறோம், அண்டர்லைன் பண்ணால் யூ யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் பேசிக்கானது. ஒரு வேர்டை வந்துட்டு நம்ம ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா. இந்த ஆப்ஷன்ஸில் எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. 5 ஆப்ஷன்ஸ் தான். கிளிப்போர்டு, ஃபாண்ட்டு, பேராகிராஃபு, இன்செர்ட், எடிட்டிங், இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இது ஜஸ்ட் பேசிக்கானது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றில் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சரை ஒரு டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு வேர்ட் பேடில் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண சொன்னால் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு நம்ம இது பேசிக்காக நம்ம இது தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு தியரியாகவே ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை தான் நம்மளுக்கு தியரியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் வருது சரிங்களா. ஸோ அது ரிலேட்டடாக தான் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போது வந்துட்டு நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் கொஷின் பேப்பரை எடுக்கிறீங்க ஓகேங்களா. சில பேர் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, எம்எஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்கு இல்லையா, அது வேறு, இந்த வேர்ட் பேட் வேறு, நோட் பேட் வேறு. இது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சது தான். தெரியல அப்படின்னா ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் அது வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம அந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஸ்டினை ரீட் பண்ணோன்னே ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணோன்னே அது எதை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியணும். அது எம்எஸ் வேர்டா, வேர்ட் பேடா, இல்லை நோட் பேடா, எம்எஸ் எக்ஸலா, பவர் பாயிண்ட்டா, இந்த மாதிரி ஓப்பன் ஆஃபீஸா சரிங்களா, என்ன எதில் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணும். அது நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ எம்எஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பேசிக் அங்கே உள்ளே இருக்க ஐகான்ஸ் நமக்கு தெரியணும் ஓகேங்களா. இந்த ஐகானுக்குள்ளே போனால் தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற பேசிக் தெரியணும் ஓகேங்களா. இது தெரிஞ்சு நீங்கள் அதை சிஸ்டமில் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்க, இது எல்லாமே தெரியுது அப்படின்னா நீட்டாக என்ன பண்ணுங்கள், எய்ம் வந்து எழுதுங்க சரிங்களா. கொஸ்டின் என்ன வந்திருக்கோ அந்த கொஸ்டின்லேயே எய்ம் அப்படின்னு எழுதிட்டு 2 போட்டு என்ன பண்ணுங்கள், ரைட் தி ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதை வந்து எழுதிருங்க. TO 2 போட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அங்கே எழுதிருங்க, எய்ம் சரிங்களா. எய்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ரொசீஜர்னால் என்ன, நமக்கு சிம்பிளாக ப்ரொசீஜர்னால் என்ன. இப்போ வந்துட்டு நம்ம இந்த வேர்ட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், ஜஸ்ட் 1 2 3 4 5 6ன்னு நம்பரை டைப் பண்ணோம், அவ்வளோதானே பண்ணோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. உங்ககிட்ட கேட்டால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, உங்ககிட்ட தெரியாதவங்க வந்து கேட்டாங்கன்னா அப்படின்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு விண்டோஸ் பக்கத்தில் சர்ச் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு நீ வந்து ஜஸ்ட் வேர்ட் பேட் அப்படின்னு டைப் பண்ண உனக்கு வரும், அதை ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு வரும். அதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் சரியா. ஜஸ்ட்டு நீ அதை இப்போ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிட்ட அப்படின்னா போல்டு பண்ணுறதுக்கு பி யூஸ் பண்ணு, அண்டர்லைன் பண்ண யூ யூஸ் பண்ணு சரிங்களா. அது இத்தாலிக்கா மாறினா இது யூஸ் பண்ணு.
ஒரு ஃபோட்டோ ஒரு பிக்சரை வந்துட்டு நீ அந்த டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அது இன்செர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இன்செர்ட்டில் பிக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு ஃபோட்டோ, ஏதோ ஒரு ஃபோட்டோ அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாக, சரிங்களா, ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ஃபோட்டோ அட்டாச் ஆயிரும். இப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா, இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத அதை ப்ரொசீஜரில் அழகாக எழுதிருங்க. உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயத்த விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த விசுவலைசேஷன் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் சிஸ்டமில் இது நிறையா தடவை ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்கள் மைண்டுக்கு அது வரும். இல்லைன்னா கண்டிப்பாக வராது. எந்த ஆப்ஷனில் பண்ணணும் அப்படிங்கிறது, சரிங்களா. நான் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஓஏ எக்ஸாம் ரிலேட்டடாக பேசுகிறப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒர்க் பண்ணி பார்க்க சொன்னால் ஒர்க் பண்ணிடுவாங்க. ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணு அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை எழுது அப்படின்னு சொன்னால் நிறையா பேர்த்துக்கு அது வராது. ஏன்னா சிஸ்டமில் இந்த மெனுக்குள்ளே போனால் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அந்த சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி அந்த மெனுக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு ஞாபகமே வரும், சரிங்களா. ஓகே இந்த மெனுக்குள்ளே போய் பார்ப்போம், இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அதே விஷயத்த எழுது அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் நமக்கு அது மறந்து போயிடும். அது என்ன மெனு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது. அதை நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் நம்ம அதை எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க தயவுசெய்து எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி ப்ராக்டிக்கல்ஸில் கொஷின்ஸ் வர்றப்போ இந்த மெனு போனால் இது வரும்ப்பா, இந்த ஆப்ஷன் வரும்ப்பா, இதுதான் இப்படி தான்ப்பா பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கே ஒரு விசுவலைஸ் வந்துடும், சரிங்களா. அப்படி வர்றப்போ ப்ரொசீஜர் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவோம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நீட்டாக எழுதிடலாம், சரிங்களா. அப்படி எழுதிடலாம். லாஸ்ட்டாக என்ன ரிசல்ட்டு, இந்த அவுட்புட் கேம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிசல்ட்டை நம்ம எழுதிடலாம். இது அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிறது. உங்களை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த அவுட்புட்டை காமிச்சிட்டிங்க, ஓகேங்களா, எல்லாமே முடிஞ்சு, சரிங்களா. ஃபைனலாக நீங்கள் அந்த அவுட்புட்லாம் காமிச்சு முடிச்சிட்டிங்க. உங்கள்கிட்ட கொஷின்ஸும் கேட்டாங்க, சரிங்களா, என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு. ஃபைனலாக ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சரிங்களா, பிரிண்ட் பண்ணுங்க, அதை பிரிண்ட் பண்ணி எடுங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் இப்போ பிரிண்ட் ஸ்க்ரீன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி நீங்கள் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஸ்க்ரீனை மட்டும் எடுத்து வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க்கை பிரிண்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை அந்த டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. எந்த டாக்குமெண்ட், அது எம்எஸ் வேர்டாகவும் இருக்கலாம், வேர்ட் பாடாகவும் இருக்கலாம், சரிங்களா. எம்எஸ் வேர்டில் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோம். அதை ஜஸ்ட் அப்படி இப்போ நான் பிரிண்ட் ஸ்க்ரீன் சொன்னேன் இல்லையா, பிரிண்ட் பண்ணுங்கள். பிரிண்ட் பண்ணிவிட்டு எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கொஷின் வந்தது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அது எந்த கொஷினுக்கான ஆன்சர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கொஷினை டைப் பண்ணிடுங்க, சரிங்களா. ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணிடுங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து தான் நம்ம சேவ் பண்ணுவோம், சரிங்களா. உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அந்த நம்பர் கொடுத்து தான் நம்ம அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சேவ் பண்ணுவோம். அப்போனா தான் நம்மளுக்கு ஓகே இவங்க தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால் ஸோ அப்படி சேவ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேவ் பண்ணிடுங்க, சரிங்களா. ஸோ இந்த அவுட்புட் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. அதை பற்றி ரொம்ப நம்ம திங்க் பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா. ஸோ அதை பற்றி மேக்ஸிமம் எல்லாருமே அந்த அவுட்புட் எடுக்கிறதா, அவுட்புட் வரலைன்னா என்ன, இப்படி வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் தான் நிறையா கேட்குறீங்க. இது ரொம்ப பேசிக்கானது, சரிங்களா. இதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா. நீங்கள் சிஸ்டமில் எல்லாமே ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ் வந்துடும், சரிங்களா. இதில் ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மேபி இதில் ப்ராக்டிகல்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.